பிரிட்டிஷ்காரனுக்கு கால்களை விட்டு கால நக்கி புடைச்ச RSS காரனுக்கு பேராசை இல்லையா? நாட்டுடைய போதாத காலம். பாரதிதாசன் சொன்னது போல மக்கள் ஏமாந்த நேரத்தில் ஏற்றம் கொண்டு புலிவேஷம் போடுகின்றார், புல்லலை வேண்டும் மதிக்கின்றாரா? ஒட்டுண்ணி யாரு? நாங்க வாழ்ந்த சுதந்திரத்தை நீ பிரதம மந்திரி தூக்கல தொங்கு நீ. அதனால இத பேசுற யோக்கியதெல்லாம் அவங்கள கிடையாது. இந்த நாட்டுக்காக போராடியவன் தியாகம் செய்த பேசணும். கோவணம் கூட கட்டத்தை அவனுக்கு 9 குடுகுடுக்கு வர மாதிரி 9 தடவை டிரெஸ் மாத்திரி இல்ல. இந்த மாற்றமே ஒரு முன்னேற்றத்துக்கு அடையாளம் தெரியுதா இல்லையா? இவ்வளவு பண்ண காங்கிரஸ் அவங்க பின்னால அதனாலதான் நம்ம கஷ்டப்படுறோம்னு சொன்னா சொல்றவன் அயோக்கியன், அதை நம்புகிறவன் அப்பாவி. அப்பமே சொல்றேன், அடுத்தவங்க மேல முதுகுல தான் ஏறி சவாரி பண்றாங்களே தவிர தனக்குன்னு தனியா நின்று ஜெயிச்சாங்க எவ்வளவு சீட்டு வந்துச்சு. நாங்க எங்க கூட்டணிக்குள்ள இது கணவன் மனைவி சண்டை, புரிஞ்சுக்கோ. எது கணவன் சண்டை? இப்ப கணவன் மனைவி சண்டை மாதிரி தான் எங்க கூட்டணிக்குள்ள. இப்ப சண்முகம் பேசுறதாகட்டும், இல்ல நான் ஐயா இவரு பேசுறதாகட்டும், எல்லாமே எங்களை பேசுவாங்க, நாங்க அவங்கள பேசுவோம். எலெக்ஷன் வந்துட்டா எல்லாத்தையும் நாங்க சட்டையை மாத்திட்டு எல்லாம் ஒன்னா வந்து உட்காந்துருவோம். இவர் நான் கூட்டணி தான் இருப்பேன், ஆட்சியை இழக்க கூடாதுன்னு சொன்னார். அப்புறம் நீங்க அதுக்கப்புறம் திருப்பி சீமானா தனியா நிக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்க. அதுல என்ன அர்த்தம்? அவர் தனியா தான் நிக்கணும், அப்பதான் இப்படியே இருப்பாரு. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவை சார்ந்த முனைவர் திரு காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய திரு திருச்சி வேலுசாமி ஐயா வணங்கியிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம் வேலுசாமி சார், அதே போல பிரதமர் அவர்கள் உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். குறிப்பாக பேராசைட் காங்கிரஸ், மாநில கட்சிகள்லாம் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியா வைக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? நான் என்ன கேட்கிறேன், இந்த நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக அடிபட்டு உதப்பட்டு செத்தவன் பேராசைக்காரன். பிரிட்டிஷ்காரனுக்கு கால்களை விட்டு கால நக்கி புடைச்ச RSS காரனுக்கு பேராசை இல்லையா? நாட்டுடைய போதாத காலம். பாரதிதாசன் சொன்னது போல மக்கள் ஏமாந்த நேரத்தில் ஏற்றம் கொண்டு புலிவேஷம் போடுகின்றார், புல்லலை வேண்டும் மதிக்கின்றாரா? குடுகுடுப்பக்கார மாதிரி ஒரு நாளைக்கு 9 தடவை ட்ரெஸ் மாத்தி விதவிதமா மாத்திக்கிட்டு ஒரு கோமாளியை போல நடமாடுகிற ஒரு மனுஷன் தியாக திருவிடமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு பேராசைன்னு சொல்றது பார்த்தா பேராசைட், மன்னிக்கணும், பேராசைட் என்பது ஒட்டுண்ணி காங்கிரஸ் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பிரதமர் அவர்கள் முன்வைக்கிறார். ஒட்டுண்ணி யாரு? நாங்க வாழ்ந்த சுதந்திரத்தை நீ பிரதம மந்திரி தூக்கல தொங்கு நீ. இந்த சுதந்திரத்துக்கு உனக்கும் RSS சம்பந்தம் இருக்கா? நீ போராடி வந்த நாட்டுக்கு நீ பிரதமரா வந்தா நீ ஆண்மையோட என்னுடைய போராட்டத்தில் வந்தேன்னு அர்த்தம். நாங்க போராடி கடுமையான வார்த்தையில உண்மையை தானே சொல்றோம். இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்கு காரணமான காங்கிரஸ் ஒட்டுண்ணின்னா நீ யாரு? நீ கழிவு. அதனால இத பேசுற யோக்கியதெல்லாம் அவங்கள கிடையாது. இந்த நாட்டுக்காக போராடியவன் தியாகம் செய்த பேசட்டும். ஆனால் இந்த 60 ஆண்டு காலத்துல வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஊழல்கள் முறைகேடுகளால தான் வந்து இந்த பின்னோக்கி நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறார் பிரதமர். என்ன பின்னோக்கி? உனக்கு கோவணம் கூட கட்டத்தை அவனுக்கு 9 குடுகுடுக்கு வர மாதிரி 9 தடவை டிரெஸ் மாத்திரி இல்ல. இந்த மாற்றமே ஒரு முன்னேற்றத்துக்கு அடையாளம் தெரியுதா இல்லையா? இந்த முன்னேற்றம் எப்படி வந்துச்சு? நான் முதல்ல சொன்னேன், 54 காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போதே எழுத படிக்க தெரிஞ்சவருடைய எண்ணிக்கை வெறும் 7%. இன்னைக்கு இவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அந்த ஊருக்கு போயிட்டு வந்தாலும் நான் ஆண்டு பார்த்துட்டு இருந்தேன். என் வீட்டு பிள்ளைகளை உலகம் பூரா போறாங்க. இந்த மாற்றத்துக்கு என்ன மோடி காரணமா? RSS காரணமா? காங்கிரஸ் தியாகமும் உழைப்பும் அந்த ஆட்சியுள்ள காரணம்? நேருபுரான் உருவாக்கின அந்த ஆலையை தவிர தமிழ்நாட்டுல ஒரு திருச்சியில BHCL துப்பாக்கி தொழிற்சாலை, இங்க நெய்வேலி சுரங்கம், சென்னையில ரயில் பெட்டி தொழிற்சாலை, ஆவடி தொழிற்சாலை, இப்படி ஒரு மாநிலத்தை சொல்றோம்ல. இந்த 12 ஆண்டு காலங்கள்ல இந்த BJP இந்தியா முழுக்க இது மாதிரி ஒன்றை சொல்லுங்க. எத்தனை அணைக்கட்டுகள், நாகார்ஜுன சாலை மாதிரி ஒரு அணைக்கட்டை காட்ட முடியுமா? இவ்வளவு பண்ண காங்கிரஸ் அவங்க பின்னால அதனாலதான் நம்ம கஷ்டப்படுறோம்னு சொன்னா சொல்றவன் அயோக்கியன், அதை நம்புகிறவன் அப்பாவி. இல்ல அதான் சார், இப்ப தொடர்ச்சியா இப்ப காங்கிரஸ் மீது இவ்வாறாக குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். நீங்களும் பல முறை அதே தான் சொல்றீங்க. காங்கிரஸை நாங்க சுமக்குறோம்,
அப்படின்னு நீங்களும் அதே பொருள்பட தான் சொல்றீங்க. அப்போ ஒரு புறம் இது 22 எம்பிக்கள் நீங்க வச்சிருக்கீங்க. பிரதமர் மோடியினுடைய மனோநிலையில திமுக ஒரு ஒரு நல்ல அபிப்பிராயத்தோட இருக்கு. வேணா ஒரு நாணய வெளியீட்டு விழாவில் வந்து ராஜ்நாத் சிங் அவர்களை வந்து கலந்து கொள்ள வச்சு கௌரவித்ததை பார்க்கிறோம். இந்த மாதிரி பல விவகாரங்கள் வந்து நம்ம பிஜேபியோட இணக்கமாகவும் பிஜேபி உங்கள்கிட்ட இணக்கமா போகுது அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு. இப்போ நாளப்போக்கில் பிஜேபி ஒரு அழுத்தம் கொடுத்தால் காங்கிரசுடன் நீங்கள் விலகுவதற்கும் தயாராக இருப்பீர்களா? நாங்க எங்க கூட்டணியில இருக்க கட்சி இல்ல, நாங்க சொல்லுவோம். நான் சொல்றது இன்னைக்கா சொல்றேன், நான் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமா தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு காங்கிரஸ் இங்க தோத்துதோ 67 தேர்தலுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் எப்ப திமுக கூட கூட்டணி எல்லாம் வந்துச்சோ அப்பமே சொல்றேன், அடுத்தவங்க முதுகுல தான் ஏறி சவாரி பண்றாங்களே தவிர தனக்குன்னு தனியா நின்று ஜெயிச்சாங்க. எவ்வளவு சீட்டு வந்துச்சு, அதே இது கண்டினியூ ஆகியிருந்தாங்கன்னா இது 88 இல்லையா? மூப்பனார் தனியா நிச்சு போது தலைவரா இருக்கும் போது அது 89ல அது அப்படியே கண்டினியூ ஆயிருந்தா தமிழகத்துல அவங்க இன்னைக்கு ஆளுங்கட்சியா வந்திருக்க இயலும். ஏன் அதுக்கப்புறம் நீங்க கூட்டணி போறீங்க? நீங்க தனிச்சு நின்று இருந்திருக்கலாம்ல. ஆகையினால அது இப்ப அதுவெல்லாம் பிரச்சனை. இப்ப எங்களுக்குள்ள வந்து ஏற்றத்தாழ்வுங்கிறது வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சியும். இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கணும், காங்கிரஸ் கட்சி ஒரு புறம் நீங்கள் சொல்வது போல இப்போ திமுகவுடனோ அண்ணா திமுகவுடனோ வந்து அவங்க ஏறி சவாரி செய்யறாங்க, அவங்க வந்து ஒட்டுண்ணியா இருக்காங்கிற குற்றச்சாட்டு தான் ஒட்டுண்ணிங்கிற பிரதமர் சொல்றாரு. அந்த ஆளு சொல்லுவாரு, நாங்க அப்படி சொல்ல இயலாது. பிரதமர் நீங்க அது பிரதமரா இல்லதான் அவர் எதா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். எவன் அப்பா வீட்டு காசுல டெய்லி 9 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ட்ரெஸ் மாத்திர 9 லட்சம் வருஷத்துக்கு வந்து 9 கோடி என்னமா செலவாது மாசத்துக்கு ட்ரெஸ் கோடுக்கு. இதெல்லாம் வந்து சரி விடு, அத இந்த இதுல போட்டிருக்கான். விமான கட்டணமே இவருக்கு எத்தனை 1000 கோடி வந்திருக்கு ஒரு வருஷத்துக்கு. இத கேவலம் முந்தா நாள் போய் அமெரிக்கால உட்கார்ந்து இருக்காரு, மற்ற மாநில பிரசிடண்டுகள் எல்லாம் போறான், அவனுங்களை எல்லாம் கை குலுக்குறான். இந்த ஆளு இப்படியே பாத்துட்டு இருக்காரு, விட்டு அடுத்தவன்ட்ட போய் கை குலுக்கிட்டு கேவலம். இந்த இடத்துல இப்போ காங்கிரஸ் கட்சி நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீர்கள். இதே பாரதிய ஜனதாவை பாக்குறோம். தமிழ்நாட்டில் திரு அண்ணாமலை அவர்களோட வருகைக்கு பிறகு அவங்க தனித்துவமா செயல்பட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 18.4% வாக்குகள் தனித்துவமா இல்ல, அவங்க தலைமையில சொல்றீங்களா? இல்ல திரு அண்ணாமலை அந்த கட்சியில கேடி ராகவன் அவர் செயல்பட்ட சொல்றீங்களா? கேடி ராகவன் தான் கேடியா போயிட்டாரு, எதுக்கு அவரை போய் பேச? பாவம். ஒரு தம்பி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நாங்க எங்க கூட்டணிக்குள்ள இது கணவன் மனைவி சண்டை, புரிஞ்சுக்கோ. இப்ப கணவன் மனைவி சண்டை மாதிரிதான் எங்க கூட்டணிக்குள்ள. இப்ப சண்முகம் பேசுறதாகட்டும், இல்ல நான் ஐயா இவரு பேசுறதாகட்டும், எல்லாமே எங்களை பேசுவாங்க, நாங்க அவங்கள பேசுவோம். எலெக்ஷன் வந்துட்டா எல்லாத்தையும் நாங்க சட்டையை மாத்திட்டு எல்லாம் ஒன்னா வந்து உட்காந்துருவோம், புரியுதா? அப்ப சீட்டுக்கு தான் சண்டை நடக்குமே தவிர மற்றதெல்லாம் நாங்க அப்ப பார்க்க மாட்டோம். எங்களுக்கு 50 கொடு, எங்களுக்கு 20 கொடு, 30 கொடு. திருமாவளவன் என்ன சொல்றாரு, நாங்க வந்து இப்ப 4 எம்எல்ஏ 8 எம்எல்ஏ ஆக்குறது எங்களுடைய குறிக்கோள் அல்ல, 2 எம்பி 4 எம்பி ஆக்குறது குறிக்கோள் அல்ல, எங்களுடைய கொள்கை எங்களுடைய அந்த விவகாரத்துல நாங்க வந்து உறுதியா இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. அது ரொம்ப மன வெந்து பேசினாரு. இப்ப அவர் என்ன சொன்னாரு, ஒவ்வொருத்தரும் அரசியல் கட்சி ஆரம்பிக்க அவங்க என்ன பஜனை பண்றதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறான், அவன் அதிகாரத்துக்கு வரணும் தானே ஆரம்பிப்பான். அவரு எத்தனை நாளைக்கு தான் கூட்டணி பாரு, அவரு தனிச்சு நின்று அவர் ஒரு ஓட்டு வங்கியை காட்டட்டும். நான் இப்பவும் என்ன சொல்றேன், திருமாவளவனை பொறுத்த மட்டும் தனிச்சு நின்று அவருடைய ஓட்டு ஸ்ட்ரென்த்தா காட்டட்டும். சீமான் காட்டினார்ல, சீமான் காட்டியிருக்காருல. இப்ப அவரு அந்த தைரியம் இங்க இருக்கக்கூடிய தமிழகத்துல இருக்க மற்ற எந்த அரசியல் கட்சிக்காவது இருக்கா சொல்லியா? திமுகவுக்கு இல்ல. அப்போ உங்க சுய பரிசோதனையா? சுய பரிசோதனையா இது? எப்படி சுய பரிசோதனை புரியல? திமுகவுக்கு இருக்கா இல்லையானா, திமுக நாங்க ஆட்சியை விட்டு கொடுக்க விரும்பல, நாங்க ஆட்சியில. அதாவது ஒரு பக்கம் புகழ்வோம் நம்ம, சீமான் அவர்கள் தனித்து நின்று அவர் ஒருவர் மட்டுமே தன்னுடைய வாக்கு சதவீதத்தை நிரூபித்து இருக்கிறார் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றது. ஒரு பக்கம் திமுக இல்ல ஆட்சி அப்போ நீங்க வந்து சந்தர்ப்பவாதம் செய்றீங்களாங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? அரசியல் என்பது சந்தர்ப்பவாதம் தான். இதுல என்ன நீங்க இப்ப இந்த இடத்துல நீங்க திமுக பேசுறீங்களா, நாற்பது கட்சிக்காரரா பேசுறீங்களா கேள்வி வருது. திமுக காரன் தான். எங்க கட்சியை பொறுத்த மட்டும் சில பேர் சொல்றாங்க ஜாதி பார்த்து தான் சீட்டு கொடுக்குறீங்க. ஆமா, நாங்க வெற்றி பெறணும், நாங்க ஈரோட்ல போய் ஒரு முதலியார் நிப்பாட்டினாதான் ஜெயிப்பாரு,
அதுக்கு முதலியாரம் தான் நிப்பாட்டுவோம். ஏன் சீமான் கூட ஒரு முதலியார் தானே நிப்பாட்டினாரு. இப்ப வட சென்னையில நிக்கணும், அங்க ஒரு ஆர்கே நாயர் பண்ணணும், ஒரு நாடாரம் தான் நிப்பாட்டணும். மத்திய சென்னையா ஒரு நாயுடுவை தான் போடணும். இதெல்லாம் இங்க பாரு கண்ணு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. அரசியல்னு வந்தாச்சுன்னா வெற்றி வாய்ப்பு அதிகாரத்துக்கு தான் வரணும். அதிகாரம் வர்றதுக்கு என்ன சாமவேத தண்டம்னு சொல்லுவான். எதுவும் இல்ல, நம்ம எப்படியாவது வெற்றி வரணும், அதுதான் முக்கியம். அவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு. உங்களுக்கு புரியல, ஒண்ணும் பண்ண முடியாது. இவர் நான் கூட்டணியே தான் இருப்பேன், ஆட்சியை இழக்க கூடாதுன்னு சொன்னார்ல. அப்புறம் நீங்க அதுக்கப்புறம் திருப்பி சீமானா தனியா நிக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்க. அதுல என்ன அர்த்தம்? அவர் தனியா தான் நிக்கணும், அப்பதான் இப்படியே இருப்பாரு. அது ஒரு விதமான அரசியல் ராஜ்யம் தானே. அது உங்களுக்கு புரியல, அவர் என்ன பண்ணுவார்? எல்லா அரசியல் கட்சியும் அப்படித்தான் பண்ண முடியும். தன்னை பலம் சேர்ப்பதற்கு என்னவோ தனித்து நிற்பதனால திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அது வாகை சூடு. ஆமா, அவருக்கு எந்த வகையிலும் வராது அப்படிங்கிறதுக்கு. இப்போ இறுதியான ஒரே ஒரு விவகாரம் சார். இப்போ மார்ச் 1ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இப்போ போராட்டமும் அறிவித்து இருக்கிறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும். அதே போல இந்த பஞ்சமி நில மீட்பு, இந்த 2 விவகாரம் சம்பந்தமாக அவர்கள் போராட்டத்தை அறிவித்திருக்காங்க. இடம் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. உங்களுடைய மாநிலங்கள்ல, பல மாநிலங்களில் நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்துட்டீங்க கச்சிதமா. சமூக நீதியை தொடர்ச்சியாக ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஜோடோ யாத்திரையாக இருக்கட்டும், இந்த நாடாளுமன்ற தேர்தலினுடைய மேனிபெஸ்டோலயே நீங்க கொண்டு வந்தீங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு புரியாம பேசுறீங்க. இனிமேலா அடுத்ததுல அதுக்கு வச்சுக்கோங்க. இந்தியாவிலே சமூக நீதி அல்லது சனாதனம் அதனுடைய ஆணி வேறு கோயில் கற்பகிரகம் தான். 1954 இந்தியாவிலேயே முதலாக ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவன இந்து எண்டோன்மெண்ட் மினிஸ்டர், இந்து அறநிலையத்துறை அமைச்சராக பரமேஸ்வரனை அமைச்சரா போட்டு இன்னைக்கு ஒரு நாங்க பெரிய சாதனை பண்ணணும்னு சொல்லாத காமராஜருடைய தொண்டை உட்காந்துருக்கேன். நீங்க என்னமோ புதுசா சொல்றீங்க. அதுக்கப்புறம் இன்று வரை வேற யாருக்கு அந்த தைரியம் வரமாட்டேங்குது. யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு. நாளைக்கு வேணா பிஜேபி ஆட்சியில யாராவது பண்ணட்டும், அப்புறம் வேணா சமூகத்தை பேசு. அதான் சார், இப்போ நீங்கள் உங்களுடைய மாநிலங்கள்லாம் மாநில வாரியாக நீங்கள் எடுத்துகிட்டு வர்றீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது. இப்போ அதே தான் திரு சீமான் அவர்களும் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஸ்டாண்ட் என்னவாக இருக்கும்? மாநில அரசு தான் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வலியுறுத்துவீங்களா முதல்வர் அவர்கள்? நீங்களே கேள்வி கேட்குறீங்க, நீங்களே பதிலும் சொல்றீங்க. எனக்கு வேலையே கிடையாது. சாதிவாரி எடுக்கணுங்கிறதா எங்களுடைய கொள்கை. அது யார் சொன்னாலும் அதை ஆதரிக்கிற அவ்வளவு தானே. இதுக்காக தெருவில் இறங்கி சண்டை போடணுங்கிறீங்களா? எனக்கு புரியல. நாங்கள் ஆட்சியில் இருக்கிற இடத்துல ஆதரவா இருக்கிறோம். இதை நியாயமாக செய்ய வேண்டியது மாநில அரசு. இந்த கணக்கெடுப்பை எடுக்க வேண்டியது மத்திய அரசு எடுப்பதுதான் மிக சரியானது. அதற்கான அழுத்தத்தை மத்திய அரசை நோக்கி நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாலேயும் அதைத்தான் செய்யணுமே ஒழிய வெறும் மாநில அரசுக்கு மட்டுமே அழுத்தம் கொடுப்பதில் பயன் இல்ல. மாநில அரசு என்ன செய்ய இயலும்? நான் புரியாமலே பேசுறானுங்க அத்தனை பசங்களும். மாநில அரசு எடுத்து என்ன செய்ய முடியும்? உள்ளொதுக்கீடு தான் பண்ண முடியும். உள்ளொதுக்கீடு ஏற்கனவே 10.5% கொடுத்ததே நீதிமன்றத்துல கிராஸ் ஆகி நிக்குது. ஏற்கனவே அருந்ததியர் கொடுத்த அந்த 3% பிரச்சனையா நிக்குது. 4% முகமதியர்கள் கொடுத்தது அது பிரச்சனையில நிக்குது. 3.5 அது பிரச்சனையில நிக்குது. சோ ஆகையினால இதெல்லாம் ஒன்றிய அரசு தான் எடுக்கணும். ஒன்றிய அரசு எடுத்து அந்தந்த ஜாதிக்கு அந்த வருவாயை அதெல்லாம் கணக்கிட்டு அதுக்கு புள்ளி விவரங்கள் தயாரிக்கப்பட்டு அது இடஒதுக்கீடு பண்ணணும். அதுக்காக இன்றைக்கு பூச்சாண்டி காட்டுறாரு. அவர் ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, அண்டம் கிடுகிடுக்க ஆகாயம் படபடக்க நாங்க போராட்டம் பண்ணுவோம். பண்ணு, யாரு ஒண்ணு வேண்டாம்னா என்னையா போராட்டம்? 69 விழுக்காடு போயிருமா? ஏன் 69 விழுக்காடுக்கு தான் ஒன்றிய அரசே ஜீவோ போட்டு கொடுத்துருக்கியா? விபி சிங் இருக்கும்போதே கொடுத்துட்டாங்க. இவருக்கு நெருங்கிய நண்பர் தான் விபி சிங், புரிஞ்சுக்கோ. அவர் இருக்கும்போது உத்தரவு போட்டு கொடுத்துட்டாரு அவரு. அது எதுக்கு போகுது? அது ஒண்ணும் போகாது. இந்த பூச்சாண்டி எல்லாம் காட்டாதீங்க, புரியுதா? ஆகையினால ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு எடுக்கணும். அவங்க ஒன்றிய அரசினுடைய கூட்டணியில் தான் இருக்காரு. ஒன்றிய அரசு தான் அவரு நாடாளுமன்ற ராஜ்யசபாவில் இருக்காரு. அவர் அங்க போய் பேச சொல்லு. உங்கள் சட்ட நுணுக்கம் உங்களுக்கு நிச்சயமா தெரியும். ஐயா அவர்கள் சொன்னது போல டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதைத்தான் அவர் முன்மொழிகிறார். அதாவது ஒரு கலவர பூமி ஆயிடும் தமிழ்நாடு, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலன்னா 69% இடஒதுக்கீடு இங்க பாதுகாக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி வழக்குகளை மேற்கோள் காட்டுறாரு. இனி அடுத்து வரக்கூடியது 69% இடஒதுக்கீடுல கை வச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களோட நிறைவான கருத்து? அவரே புரிஞ்சு பேசுறாருன்னு எனக்கு தெரியல. பெரிய மனுஷன், அதனால அவர் தான் யோசிக்கணும். இது ஏன் மத்திய அரசு செய்ய மாட்டேங்குது? இது அரசியல் லாபத்திற்காக பெருவாரியான மக்கள் இருக்கக்கூடிய இந்து மதம் என்று சொல்லி சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு வெறியை உருவாக்கி அந்த வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கு பிஜேபி.
இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டா மதவாதம் பேச முடியாது, அப்ப அவங்க ஆட்சிக்கு வர முடியாது. அவருடைய ஒரே ஆயுதமே மதம் தான், அது போயிடும். அந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு நீ இவர் சொன்னாருன்னா நான் என்ன பண்றேன்? ஜாதியவாதம் என்பது அது ஜாதியை பிரிப்பதற்கல்ல, இப்போதைக்கு இருப்பதுல எந்தெந்த வகுப்பில் அதிகம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எந்தெந்த வகுப்புல அதுக்குரிய பிரதிநிதித்துவம் இருக்கா இல்லையா என்ன அந்த கணக்கெடுத்தாதானே தெரியும். கணக்கெடுத்து நிரந்தரமா இதுதான் கூட இல்லை. மெல்ல 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 நான் முன்னாலே சொன்னது அதுதான், ஜாதியை கடந்து மதத்தை கடந்து எல்லா மனிதர்களுக்கும் சம உரிமை வருவதற்கான அதை நோக்கிய பார்வையோடு சிந்தனையோடு திட்டத்தோடு செயல்படுகின்ற ஒரு ஆட்சியை உருவாக்கும். அதுதான் பண்ணணும். அதுக்கு இது ஒரு படியே ஒழிய இதுவே முற்றிலும் முடங்கல. நான் இன்னொன்னு என்னுடைய கருத்தை வெளிப்படையா சொல்றேன், ரிசர்வேஷன்ல எண்ணிக்கையை கூட்டிக்கிட்டே போறதுனால நாடு முன்னேறும் சொல்ல மாட்டேன். ரிசர்வேஷன் மேற்கொண்டே போயிட்டே இருக்குன்னா அப்புறம் ஏற்கனவே ரிசர்வேஷன் வச்சு என்ன பயன் இருக்கு? ஒண்ணுமே முன்னேற்றம் இல்லைன்றதுமா? காலப்போக்கில் ரிசர்வேஷன் எண்ணிக்கை குறைந்தே வந்து ஒரு காலத்தில் ரிசர்வேஷன் இல்லாத ஒரு நிலைமை வந்தால் அதுதான் இந்த நாடு சொர்க்க பூமியாக மாறும் சொல்றேன். ஜாதி மதத்தை கடந்து எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் இங்க கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைமை இப்ப வரும். அதை நோக்கி நம்ம பயன்படும். அதே போல சார், இப்போ இறுதியான ஒரே ஒரு விவகாரம், கூடுதல் உங்களுடைய விளக்கத்தை பெறுவதற்காக நம்ம நேயர்களுக்கு, இந்த ராஜ்யசபாவில் கூட முன்னாள் தலைவர் சோனியா காந்தி அம்மையார் கூட குரல் எழுப்பியிருந்தார்கள். இந்த கேஸ்ட் சென்செக்ஸ் வந்து ஏன் இன்னும் எடுக்காம இருக்கீங்க, 4 ஆண்டுகள் கடந்துருச்சு, 2011 எடுக்கப்பட்டது 21 எடுத்துருக்கணும், ஏன் எடுக்கலன்ற அம்மையார் கேட்டிருந்தாங்க. அதே போல அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து இந்த நாடு முழுவதும் எடுக்கணும்னு சொல்லி சில மாதங்களுக்கு முன்னதாக மோகன் பகவத் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருந்தாரு. இதனுடைய பின்னணியை நீங்க சொல்லுங்க. அவர் கேட்டார், ஸ்டேட்மெண்டோட நின்று போச்சு. அவரே தீவிரமா தான் சொல்றாரு. அவர் சொல்லி இந்த ஆட்சி கேட்கறேன்னு ஆட்சி எதுக்குறோம்னு சொல்லுங்க. சும்மா கோழி சண்டை போல நம்ம திசை திருப்பதுன்னு சொல்லுவதுதான். நான் முன்னால வெளிப்படையா உண்மையை சொல்லிட்டேன், அதனால உங்களுக்கு சாதாரணமா புரிஞ்சு போச்சு. மதத்தின் பெயரால் தான் நீங்க வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டாங்கன்னா மதம் என்கின்ற அந்த ஆயுதத்தை வைத்துக் கொண்டு இவர்கள் ஒன்னும் செய்ய முடியாது. அதனால் இவர்கள் செய்வதற்கு தயாராக இல்லை. அதுதான் இதுக்கு பின்னால் இருக்கிறது. அதை எடுக்க வைப்பதில் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து போராடி எடுக்க வச்சுட்டா பிஜேபி மட்டுமில்ல, இந்தியாவில் பல அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கான துவக்கம். ஓகே, பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாகவும் வரலாற்று சான்றுகளுடனும் ஐயா வேலுசாமி அவர்களும் இணைந்திருந்தீங்க. கூடுதலாக நம்முடைய முனைவர் காமாட்சி ஐயாவும் இணைந்து பல கருத்துக்கள், அரிய கருத்துக்களை எங்கள் நேயர்களுக்கு பதிவு செய்தமைக்கு மிகுந்த நன்றிகள்.